சீரீஸில் வந்து லோக்கல் ஜாப் மார்க்கெட், ஃபைண்டிங் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி, விசா அண்ட் லீகல் ரிக்வயர்மெண்ட்ஸ், டிராஃப்டிங் யுவர் சிவி, ஸோ பிஃபோர் மூவிங் டு நெதர்லாண்ட்ஸ் என்னென்னலாம் பண்ணணும், அரைவிங் இயர் இப்போ என்னென்னலாம் பண்ணணும், லிவிங் எக்ஸ்பென்சஸ், மந்த்லி எக்ஸ்பென்சஸ், மல்டிபிள் எபிசோட்ஸாக வரும். ஃப்ரம் த ஸ்டார்ட் டு ஹெண்ட் வந்து லைவாக பார்த்ததுனால டிஸ்டர்ப் ஆகிட்டோம். போலீஸ் மேன், ஃபயர் பிரிகேட்ஸ், ஸோ அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு சல்யூட். 2 things you have to keep this in mind: emergency number 112 and then the home insurance. Hello friends, வெல்கம் பேக் டு அவர் சேனல் யூ இந்த தமிழ் வித் உங்கள் கார்த்திக். 3-4 வீக்ஸாக வந்து எங்களால் வந்து வீடியோவும் போட முடியல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சாரி ஃபார் தட். மெயின் ரீசன் என்னென்னா, எங்கள் வீட்டு பக்கத்து பில்டிங்கில் வந்து ஒரு இன்சிடென்ட் நடந்தது ஒரு 3 வீக்ஸ்க்கு முன்னாடி. ஃப்ரம் த ஸ்டார்ட் டு ஹெண்ட் வந்து ரொம்ப பக்கத்துலேயே லைவாக வந்து எல்லாமே வந்து பார்த்ததுனால கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகிட்டோம். அதனால தான் எங்களால் எந்த வீடியோவும் போட முடியல. இப்போ தான் வந்து ஸ்லோலி எங்களால் வந்து பேக் ஆன் ட்ராக் வர முடிஞ்சது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹேட்ஸ் ஆஃப் டு the people who work, policemen, fire brigades, எல்லாருமே வந்து எக்ஸலண்ட்டாக ஒர்க் பண்ணாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து என்கிட்ட கேட்டது how to get jobs in Europe and Netherlands. So how I successfully landed a local contract job with visa sponsorship from India. ஸோ இதுதான் வந்து ஒரு நெக்ஸ்ட் சீரீஸாக வந்து போடலாம். மல்டிபிள் எபிசோட்ஸாக வரும். ஸோ ஈச் எபிசோட்ஸும் வந்து ரொம்ப டைவிங் பண்ணி கீ டாபிக்ஸை வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இஃப் யூ ஆர் ரெடி டு டேக் த நெக்ஸ்ட் ஸ்டெப் இன் நெதர்லாண்ட்ஸ் அப்படின்னா, ஸோ ஹிட் த சப்ஸ்கிரைப் பட்டன். ஸோ திஸ் வில் பி த கம்ப்ளீட் கைட் ஃபார் இந்தியன்ஸ் அண்ட் நான்-யூரோப்பியன் peoples, so for your path working in the Netherlands. Introduction video வந்து பிளான் பண்ணவே இல்லை, டைரக்டாக வந்து சீரீஸ்குள்ளே போகலாம் தான் பிளான். பிகாஸ் ஆஃப் திஸ் இன்சிடென்ட் வந்து ஐ வாண்ட் டு டெல் யூ சம் இம்பார்ட்டன்ட் இஷ்யூஸ். ஸோ அதுக்காக தான் மெயினாக இந்த வீடியோ பிளான் பண்ணது. இந்த மாதிரி எமர்ஜென்சி சுச்சுவேஷன்ஸில் வந்து இம்மீடியட்டாக யூ ஹாவ் டு கீப் திஸ் இன் மைண்ட். 112 இஸ் த எமர்ஜென்சி நம்பர் ஆல் அரவுண்ட் த யூரோப்பியன் யூனியன். நீங்கள் எந்த லொக்கேஷனில் இருந்தாலும் 5 minutesல வந்து அவங்க வந்து they will reach you. போலீஸாக இருக்கட்டும், ஆம்புலன்ஸாக இருக்கட்டும், 5 minutesல வந்து ரீச் பண்ணிடுவாங்க. ஸோ செகண்ட் திங், இந்த மாதிரி சுச்சுவேஷனில் வந்து இன்சூரன்ஸ் கவரேஜ் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இன்சூரன்ஸ் இல்லைன்னா கண்டிப்பாக அவங்களால ஃபினான்ஷியலாகவும் வந்து ஸ்டேபிளாக இருக்க முடியாது. ஃப்ரெண்டோட அப்பார்ட்மெண்ட்டில் வந்து ஹீட்டிங் சிஸ்டமோட வாட்டர் லீக் ஆகி ஃப்ளோர் லேமினேட்ஸ் எல்லாமே டேமேஜ் ஆச்சு. பட் அவங்களால கிளைம் பண்ணவே முடியல பிகாஸ் அவங்களோட திங்ஸை வந்து இன்சூர் பண்ணலை. ஸோ அதனால அவங்களால ரெக்கவரி பண்ண முடியல. ஸோ நீங்கள் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா யூ ஹேவ் டு திங்க் ஆஃப் யுவர் ஹோம் இன்சூரன்ஸ். அப்பார்ட்மெண்ட்ல இருந்தாலுமே வந்து உங்களோட திங்ஸ்க்கு வந்து இன்சூரன்ஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் தி தெஃப்ட். ஸோ நெதர்லாண்ட்ஸில் வந்து கோல்டு தெஃப்ட் வந்து ரொம்ப காமனாக நடக்குதுங்க. கேஸ் கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் பண்ணால் கூட அவங்க வந்து ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொஸ்டின் ஹேவ் யூ இன்சூர்டுன்னு தான் கேட்குறாங்க. கண்டிப்பாக இன்சூரன்ஸ் பண்ணியிருந்தால் தான் இந்த கோல்டுக்கு உண்டான லாஸை கூட வந்து உங்களால் ரெக்கவரி பண்ண முடியும். ஹோம் இன்சூரன்ஸ் கண்டிப்பாக எடுத்தாகணும். ஓனர்ஸாக இருந்தீங்கன்னா FFAல இதெல்லாம் கவர் ஆகலையோ, ஸோ அதுக்கெல்லாம் வந்து கம்பல்சரி நீங்கள் ஹோம் இன்சூரன்ஸ் பண்ணிவிடுங்க. 2 things you have to keep this in mind. One வந்து எமர்ஜென்சி நம்பர் 112 and then the home insurance. ஸோ இது ரெண்டுமே வந்து இம்பார்ட்டன்ட் இன் நெதர்லாண்ட்ஸ். ஸோ இந்த சீரீஸில் வந்து ஐ கேன் இன்ஃபார்ம் யூ அபவுட் லோக்கல் ஜாப் மார்க்கெட், என்னென்ன ஸ்பெஷலைசேஷன்ஸ்க்குலாம் வந்து ஜாப்ஸ் இருக்குது, அதே மாதிரி ஃபைண்டிங் யுவர் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், விசா அண்ட் லீகல் ரிக்வயர்மெண்ட்ஸ், அண்ட் தென் டிராஃப்டிங் யுவர் CV. ஸோ அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இங்கே யூரோப்பியன் யூனியனில். அப்புறம் வந்து ஒன்ஸ் நீங்கள் ஜாப் வாங்கிட்டீங்கன்னா, ஸோ பிஃபோர் மூவிங் டு நெதர்லாண்ட்ஸ் என்னென்னலாம் பண்ணணும், அப்புறம் ஆஃப்டர் அரைவிங் இயர் இப்போ என்னென்னலாம் பண்ணணும், ஸோ அப்புறம் லைஃப் ஸ்டைல் இன் நெதர்லாண்ட்ஸ், லைக் லிவிங் எக்ஸ்பென்சஸ் என்னென்ன, மந்த்லி எக்ஸ்பென்சஸ் என்ன. ஸோ இந்த மாதிரி வந்து மல்டிபிள் எபிசோட்ஸாக வரும். ஸோ ஈச் எபிசோட்ஸ்லேயும் வந்து ஒரு டாபிக் நான் வந்து கவர் பண்ணுவேன். லைக் ஃபைண்டிங் த ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், மார்க்கெட் ஸ்டாண்டர்ட்ஸ். நெக்ஸ்ட் எபிசோடில் வந்து என்ன கவர் பண்ண போகிறேன்னா, லோக்கல் ஜாப் மார்க்கெட், ஃபைண்டிங் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், அப்புறம் விசா அண்ட் லீகல் ரிக்வயர்மெண்ட்ஸ். ஸோ இந்த டாபிக் தான் வந்து நெக்ஸ்ட் எபிசோடில் கவர் பண்ண போகிறோம். இது வந்து இந்த கமிங் டியூஸ்டே வரும். ஸோ இனிமேட் ரெகுலராக வந்து எங்கள் வீடியோஸ் வரும். ஸோ கீப் வாட்சிங் அண்ட் சப்போர்ட் அஸ். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு எதனா டவுட்ஸ் இருந்ததுன்னா கூட எனக்கு வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம் கமெண்ட் செக்ஷனில். ஸோ மெயினாக வந்து என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் தான். how I successfully landed permanent contract jobs in Netherlands with visa sponsorship. ஸோ I have also worked under both ICT-லையும் வந்து ஒர்க் பண்ணியிருக்கேன். இப்போ HSM visa, local
பர்மனன்ட் கான்ட்ராக்ட் HSM விசாலையும் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். If you have more doubts, so நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் வாங்க. So I will clarify all your doubts. So see you. This is Karthik signing off now. See you on the next video. Bye.